ஞானி ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்தது. உலகத்தின் கவலைகள் எதுவும் அவரை தீண்டாதது போல் இருந்தது. அப்பொழுது இளைஞன் ஒருவன் அவசர அவசரமாக ஓடிவந்து அவர் காலில் விழுந்தான். ஐயனே, என்னையும் உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று மூச்சிரைக்கக் கெஞ்சினான். ஞானி புன்னகைத்து, மகனே, ஆன்மீகப் பாதைக்கு அவசரம் உதவாது. ஆழமாக வேரூன்ற நேரம் எடுக்கும் செடியைப் போன்றது அது. சிறிது காலம் பொறு, உன் மனம் பக்குவப்படட்டும் என்றார். ஆனால் அவனோ விடுவதாக இல்லை. இல்லை, நான் இப்போதே தயாராக இருக்கிறேன். என் ஆர்வம் உண்மையானது. தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினான். அவனது தொந்தரவை பொறுக்க முடியாமல் ஞானியும் கடைசியில் சம்மதித்தார். மறுநாள் ஞானி அந்த இளைஞனை அழைத்து பக்கத்து கிராமத்திற்குச் சென்று ஒரு செய்தி சொல்லிவிட்டு வர அனுப்பினார். அவன் அந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் அவனின் கரத்தைப் பற்றி, உள்ளே வாருங்கள், சற்று ஓய்வெடுத்துச் செல்லலாம் என்று அன்புடன் அழைத்தாள். அந்தப் பெண்ணின் அன்பான அழைப்பை அவனால் மறுக்க முடியவில்லை. அவன் அவளுடன் அந்த வீட்டிற்குள் சென்றான். நாட்கள் வாரங்களாயின. ஆனால் அவனோ அங்கிருந்து திரும்பவே இல்லை. ஞானி மரத்தடியில் காத்திருந்தார். இளைஞனின் மனம் இன்னும் உலக ஆசைகளில் சிக்கியிருப்பதை அவர் முன்பே அறிந்திருந்தார். உண்மையான பக்குவம் உள்ளிருந்து வரவேண்டும், வற்புறுத்தலால் அல்ல. உண்மையான தேடல் என்பது வெளிப்புற ஆர்வத்தை விட உள்ளிருக்கும் உறுதியைப் பொறுத்தது. ஆன்மீகப் பயணத்தில் நாளை என்று எதுவும் இல்லை. தொடங்குவதற்கான சிறந்த நேரம் எப்போதும் இப்போதே